நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VMD வேதசாலை. இன்றைக்கி நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் மில்கை பற்றி சம் சென்டென்சஸ் ஹிந்தியில் பார்க்கலாம். दूध के बारे में कुछ वाक्य हैं. दूध के बारे में कुछ वाक्य हैं. Let's learn some sentences about milk. Let's learn some sentences about milk. दूध के बारे में, दूध के बारे में அப்படின்னா பாலை பற்றி कुछ वाक्य, சில வாக்கியங்கள், பாலை பற்றின சில வாக்கியங்கள். दूध एक पूर्ण आहार है. मिल्क इज ए कंप्लीट फूड. दूध பால், एक ஒரு பூரண முழுமையான ஆகார, முழுமையான ஆகாரம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பால் வந்து ஒரு சத்தான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கேஷுவலாக. அப்போது அதை நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலாம்? दूध एक पूर्ण आहार है. दूध एक पूर्ण आहार है. Milk is a good sources of calcium. Milk is a good sources of calcium. दूध कैल्शियम का एक अच्छा स्रोत है. दूध பால் कैल्शियम का எலும்பு சத்துக்களை கொண்ட एक ஒரு அச்சா நல்ல ஸ்ரோத்துக சிறப்பான வளமான உணவு அப்படின்ற மாதிரி மீன் வரும். दूध कैल्शियम का एक अच्छा स्रोत है. दूध कैल्शियम का एक अच्छा स्रोत है. ஸ்ரோத் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா சோர்சஸ், லைக் வளமான சத்தான அந்த மாதிரி மீன் வரும். I drink a glass of milk every morning. I drink a glass of milk every morning. मैं हर सुबह एक ग्लास दूध पीता हूँ. मैं நான் हर सुबह ஒவ்வொரு நாளும் ஒரு காலையும் ஏக் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தூத் பால் பீத்தாகும் குடிக்கிறேன். அதுவே ஃபெமினைன் சொல்லும்போது பீத்திஹும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு மேல் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். பீத்தாகும் அப்படின்னா மேல் சொல்கிறாங்க, பீத்திஹும் அப்படின்னா ஃபெமினைன் சொல்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். मैं हर सुबह एक ग्लास दूध पीता हूँ. நான் ஒவ்வொரு காலையும் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறேன் அந்த மாதிரி மீன் வரும். She made a delicious milkshake with chocolate and milk. She made a delicious milkshake with chocolate and milk. उसने चॉकलेट और दूध से एक स्वादिष्ट मिल्कशेक बनाया. उसने அவள் चॉकलेट और दूध, चॉकलेट और दूध அப்படின்னா சாக்லேட்டு மற்றும் பால், दूध से அப்படின்னா பாலால், एक ஒரு स्वादिष्ट சுவையான மில்க் ஷேக் பனாயா செய்தால். பால் மற்றும் சாக்லேட்டால் ஒரு சுவையான மில்க் ஷேக் செய்தால் அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸு மீன் வரும். उसने चॉकलेट और दूध से एक स्वादिष्ट मिल्क शेक बनाया. ஏன் நம்ம இப்படி கூட ட்ரை பண்ணலாம். मेरा अम्मा चॉकलेट और दूध से एक स्वादिष्ट मिल्क शेक बनाया. என்னோட அம்மா பால் மற்றும் சாக்லேட்டால் ஒரு பெஸ்ட் மில்க் ஷேக் பண்ணாங்க, ஒரு டேஸ்டான மில்க் ஷேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது मेरा अम्मा चॉकलेट और दूध से एक स्वादिष्ट मिल्क शेक बनाया அந்த மாதிரி சொல்லலாம். Don't forget to put a milk back in the fridge. Don't forget to put the milk back in the fridge. ஃப்ரிட்ஜிலேருந்து மில்க் எடுத்துட்டா திரும்ப வைக்கிறதுக்கு மறக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது दूध को फ्रिज में वापस रखना मत भूलना. दूध को फ्रिज में वापस रखना मत भूलना. दूध को பாலை फ्रिज में ஃப்ரிட்ஜில் வாபஸ் ரக்னா திரும்ப வைக்க, மத்து பூல்னா மறக்காதே, பூல்னானா மறத்தல், மத்து பூல்னா அப்படின்னா மறக்காதே. दूध को फ्रिज में वापस रखना मत भूलना. दूध को फ्रिज में वापस रखना मत भूलना. ஃப்ரிட்ஜிலிருந்து பாலை எடுத்துட்டோன்னா திரும்ப வைக்க மறக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். दूध को फ्रिज में वापस रखना मत भूलना. Cow's milk is widely consumed around the world. Cow's milk is widely consumed around the world. गाय का दूध दुनिया भर में व्यापक रूप से खाया जाता है. गाय का दूध
பசுவினுடைய பால். காய்கா தூத் அப்படின்னா பசுவினுடைய பால். காய்கா அப்படின்னா இந்த பொசசிவ் காயினுடையது. ஓகே, யாருடையது? பசுவினுடைய. தூத் பால். துனியா பர்மே உலகம் முழுவதும். பர்னா முழுவதும், பர்மே முழுவதும், துனியா பர்மே உலகம் முழுவதும். வியாபக் ரூபுசே அப்படின்னா பரவலாக. வியாபக்னா பரவலாக, ரூபமேம்னா முறையில், வடிவில், பரவலாக, பரவலான முறையில். காயா ஜாத்தாக சாப்பிடப்படுகிறது, குடிக்கப்படுகிறது, உட்கொள்ளப்படுகிறது. அந்த மாதிரி மல்டி மீனிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். गाय का दूध दुनिया भर में व्यापक रूप से खाया जाता है. गाय का दूध दुनिया भर में व्यापक रूप से खाया जाता है. பசுவின் பால் உலகம் முழுவதும் பரவலாக சாப்பிடப்படுகிறது, உட்கொள்ளப்படுகிறது. அந்த மாதிரி மீன் வரும். இன்றைக்கி பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தானே தவிர பைஹார்ட் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு கண்டென்ட்டாக பார்க்க படிக்க நம்ம ஈஸியாக பேசவும் நமக்கே தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்மளுடைய ஹிந்தி ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.